ஸ்ரீசக்கரம் அனைவருக்குமான விஷயமா? ஸ்ரீசக்கரம் யந்திரம் எல்லாருமே வச்சுக்கலாமா? கழுத்தில் டாலராக போடலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி என்கிட்ட நிறையா வந்திருக்கு. கழுத்தில் டாலராக போடலாமா? வீட்டில் ஸ்ரீசக்கரம் வைக்கலாமா? எந்த அளவு வைக்கலாம்? எல்லாருக்குமானதா ஸ்ரீசக்கரம்? பெண்கள் பூஜை பண்ணலாமா? பூஜை பண்ணக்கூடாதா? ஆண்கள் பூஜை பண்ணலாமா? சில பேர் இந்த டவுட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆண்கள் ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி சில டவுட்ஸ்லாம் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில்களை இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ரீசக்கரம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மேல் நோக்கிய முக்கோணங்கள், 5 கீழ் நோக்கிய முக்கோணங்கள் கலந்தது ஸ்ரீசக்கரம். நடுவில் ஒரு பிந்து. ஸ்ரீசக்கரம் அம்பாள் மட்டும்தான் இருக்காளன்னு கேட்டால் சிவசக்தி ஐக்கிய ரூபம் தான் ஸ்ரீசக்கரமே. அது ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டுமே இருக்குது. அதில் ரெண்டும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு சுத்த பிரம்மஸ்வரூபமும் அது. ஸோ எல்லாருக்குமானதா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமானது தான். ஆனால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த சில லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ். இப்போ மேருவாக நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் வைக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், யந்திரமாக இருந்தால் 3 inch by 3 inch வைக்கலாம். இல்லை நான் மேருவாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மேக்ஸிமம் 6 inch, மேக்ஸிமம். அதாவது உங்களோட இந்த சைஸ்க்கு தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு 6 inch அப்படிங்கிற போது அந்த அந்த பிந்துலேருந்து கீழே வரைக்குமே 6 inch தான் இருக்கணும். அந்த கீழே இருக்கிறது போக மிச்சதுக்கு 6 inch வாங்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் 6 inch அது. ஆனால் மினிமம் வந்து ஒரு 3 inch 4 inchக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே. 3 inch to 6 inch அப்படின்னு ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஆக இதுதான் இல்லத்தில் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ மேரு எப்படி நேராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரீசக்கரம் எப்படி நேராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸ்ரீசக்கரம் நேராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, மார்க் பண்ணிடுவாங்க. மேரு எப்படி நேராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம மேருவை வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ட்ரையாங்கிள் தெரியணும், கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள் தெரியணும். தெரியும் போது அது எங்கே பார்த்து அந்த ட்ரையாங்கிளை எப்படி வைக்கிறோமோ அதுதான் அதோட நேர் பார்த்து. எப்படி பார்த்து எந்திரங்கள் இருக்கக்கூடாதுன்னா, தெற்கு பார்த்து வீட்டில் எந்திரங்கள் வைக்கவே கூடாது. வீட்டிலன்னு இல்லை, எங்கே ஒரு இடத்துலையுமே, வியாபார இடங்கள்லையா இருக்கட்டும், எந்த இடங்கள்லையுமே தெற்கு பார்த்து எந்திரங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது. ஸ்ரீசக்கரம்னு இல்லை, எதுவுமே வைக்கக்கூடாது. அப்போது எப்படியானப்பட்ட ஒரு சைஸஸ் இருக்கலாம்னா, அதான் நான் சொன்ன மாதிரி 3 by 3 யந்திரமாகவும் விக்கிரகமாகவோ இல்லை மேருவாகவோ வாங்குவதாக இருந்தால் மேக்ஸிமம் 6 inch, மினிமம் 3 inch அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப 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 நல்லது. சரி, ஆண்கள் பூஜிக்கக்கூடாதா? அந்த இடத்துக்கு வரேன். அதாவது இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் 3 பேரும் சக்தியை நோக்கி தியானம் செய்ததாகவும், ஒரு கட்டத்தில் வந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து 3 பேரையும் கூப்பிட்டுட்டு ஸ்ரீநகரத்துக்கு போச்சான். ஸ்ரீநகரத்துக்கு உள்ளே போகும்போது அவங்க 3 பேருமே பெண்ணாக மாறிட்டாங்க. அம்பாள் முன்னாடி போய் நிற்கும் போது அவங்களும் பெண்ணாக தான் இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு திருப்பி வெளியே வரும்போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ஆகிட்டாங்க. தேவி பாகவதத்தில் இருக்குது. அப்போ ஏன் பெண்ணாக மாறினார்கள், என்ன விஷயம் பெண்ணாக மாறுவதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் ஆண்களாகவே இருக்கக்கூடாதா பெண்ணாக? அதாவது அது வந்து ஒரு உருவகம் என்னன்னா, நம்மளோட ஃபீமேல் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ராங் ஆகுது, நம்மளோட ஃபீமேல் ஆஸ்பெக்ட் மேல் ஆகுது. அதே ஸ்ரீசக்கரத்தை ஒரு பெண் பூஜிக்கும் போது அவளோட மேல் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ராங் ஆகும். அவளோட மேல் ஆஸ்பெக்ட் ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆகும். ஆண்களுக்கு அவங்களோட ஃபீமேல் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ராங் ஆகும். எல்லாருக்குள்ளேயும் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. ஸ்ரீவித்யாம் சிவ வாம பாக நிலையம். அதாவது எல்லா ஆண்களுக்கும் இடதுபுறம் அம்பாளாகவும் எல்லா பெண்களுக்கும் வலதுபுறம் சிவனாகவும் தான் ஐதீகம். அப்படி தான் நம்ம சனாதன தர்மத்தில் சாக்த பரம்பரை பார்க்கிறது. அதனால் வந்து இந்த ஐக்கிய தத்துவத்தில் வந்து பிரிவு என்பதே கிடையாது. யார் ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணுறாங்களோ அவங்களோட கவுண்டர் பார்ட் பலப்படும். அந்த கவுண்டர் பார்ட் பலப்படும் போது என்ன ஆகுது, இப்போ ஒரு ஃபீமேலுக்கு வந்து அவங்களோட மேஸ்குலின் பார்ட் பலப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிதானம் அதிகரிக்கிறது. ஒரு சரௌண்டிங்காக ஒரு பல விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஆளுமை அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆண்களுக்கு வந்து அவங்களோட ஃபெமினைன் பார்ட் ஜாஸ்தியாகும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க உடனே பொண்ணு மாதிரி நடப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களோட ஃபெமினைன் பார்ட், அதாவது இந்த இன்டென்சிட்டி,
அவங்க ஒரு 4 விஷயத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறத தாண்டி அவங்களால எவ்வளோ தூரம் அதை பிடிச்சு நிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த சக்தி அதிகரிக்குது, இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகுது. when a male practices Sri Vidya, the intensity increases. When a female practices Sri Vidya, ஒரு ஃபீமேல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது her capacity increases. இன்டென்சிட்டி வேற, அளவு வேற. ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு டாலரன்ஸ், ஒரு மெச்சூரிட்டி லெவல் அதிகரிக்குது. ஒரு ஆணுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பிடிச்சி நிறுத்த முடியுங்கிற அந்த சக்தி அதிகரிக்குது. அதனால் ஆண்கள் செய்யக்கூடாதான்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இது பெண் உபாசனை அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. இது வந்து யார் செய்கிறாங்களோ அவங்களோட கவுண்டர் பார்ட் ஜாஸ்தியாகும். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சமன்படும். இன்ஃபேக்ட் அவங்களோட ஜெண்டருக்கான அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் போய் சமன்படும். மேல் ஃபீமேல் ஆஸ்பெக்ட் சமன்பட்டு ஒரு ஐக்கியத்தன்மைக்கு வருவாங்க. ஸோ எப்படியுமே இது எல்லாருக்குமானதே. ஸோ ஸ்ரீசக்கரம் ஸ்ரீ வித்யை என்பது குருமுகமாக கற்றுக்கொண்டு நம்ம ஒழுங்காக செய்கிறதன் மூலமாக பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும். ஸ்ரீசக்கரம் டாலர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டாலர் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்ரீசக்கரம் என்பது டாலராக போட்டுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, நிறையா நோய்வாய்ப்படுறேன் இல்லை அடிக்கடி கீழே விடுறேன்றவங்க மாத்திரம் அதை அபிமந்திரிச்சோ இல்லை ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணத்தில் வச்சு அதை சரி பண்ணி ரக்ஷையாக போட்டுக்கலாம். பட் சும்மா ஒரு ஸ்டைலுக்கு அப்படிங்கிற மாதிரி தவிர்க்கப்பட வேண்டும். கீழே விழுந்துட்டே இருக்கேன், எனக்கு வந்து அடிக்கடி ஜுரம் வந்துட்டே இருக்கிறேன்றவங்க ஸ்ரீசக்கரம் டாலர் போடுவதன் மூலமாக கொஞ்சம் அந்த அபிச்சாரங்கள் குறைஞ்சி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போவாங்க. ஆனால் அது கொஞ்சம் பூஜை பண்ணி போடணும். ஸோ எந்த ஒரு டாலருமே சும்மா கடையில் பார்த்தேன்னு வாங்கி போடாமல் நம்ம அதுக்கான ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு மாட்டின்டா நமக்கு ரக்ஷையாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீசக்கரம் டாலர் போடலாமான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.